வணக்கம், நான் டாக்டர் மாதுரி பிரபு. மதர்ஹுட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் வந்து பீடியாட்ரிஷனாக இருக்கிறேன், குழந்தை மருத்துவர். இன்றைக்கி நான் குழந்தைய எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிறது, அது பச்சிலா குழந்தைகள் தாய்ப்பால் தான் பெஸ்ட்டு. ஸோ குழந்தை பிறந்த உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளார தாய்ப்பால் தான் கொடுக்கணும். சில நேரத்தில் அம்மாவுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை குழந்தைக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தவிர்க்க முடியாதது. ஸோ அதனால் அது பரவாயில்ல. பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு 6 மாதத்துக்கு அம்மா தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா பேபிக்கு ரொம்ப நல்லது. இதில் பாப்பாவுக்கு நோய் வராமல் எல்லா எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் அந்த பாலில். ஃபஸ்ட்டு 3 நாள் பால் அவ்வளவா வராது, அம்மாவுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். அதில் சீம்பால் சொல்லுவாங்க, அந்த பால் மட்டும்தான் வரும் ஃபஸ்ட்டு 3 டேஸு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு புட்டி பாலோ பவுடர் பாலோ கொடுக்காமல் இருந்தால் நல்லது. அப்புறமா பாப்பா குளிப்பாட்டலாமா, இல்லை எண்ணெய் தேய்க்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ குளிப்பாட்டுறது நார்மலாக ஒரு பாப்பாவோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஒரு 2.8 kgக்கு மேலே இருந்ததுன்னா பாப்பா தாராளமாக வீட்டுக்கு போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா குளிப்பாட்டலாம். டெய்லி உடம்புக்கு ஊற்றி விடலாம். ஒரு ஆயில் மசாஜ், ஒரு ஜென்டில் ஆயில் மசாஜ், ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கக்கூடாது, ஜென்டில் ஆயில் மசாஜ் கொடுக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூட வச்சு எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் குளிப்பாட்டி விடலாம். குளிப்பாட்டி விட்டு ரொம்ப ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. குளிப்பாட்டும் போது ஒரு லூக் வார்ம் வாட்டராக யூஸ் பண்ணிங்கன்னா பாப்பாவும் அந்தளவுக்கு ரொம்ப அசந்து தூங்காது. ஸோ ஃபீடிங்கும் நல்லா எடுத்துக்கும் பாப்பா. ஸோ ஃபீடிங் அந்த மாதிரி கொடுக்கணும். ப்ளஸ் எவ்ரி 2 hours ஃபீடு முடிஞ்ச அளவுக்கு எவ்ரி 2 to 2.5 hours கேப்பில் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி அழுது ஃபீடு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். ஆன் டிமாண்ட் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பா அழும்போதெல்லாம் ஃபீடிங் கொடுக்கணும். அதுதான் பிரெஸ்ட் ஃபீடிங்கோட மெயின் க்ரைட்டீரியா. ஸோ மதருக்கு டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆஸ் பீடியாட்ரிஷியன் நாங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே பாப்பா வயிற்றில் இருக்கிறச்ச என்னென்ன சாப்பாடு மதர் சாப்பிட்டாங்களோ எல்லாமே சாப்பிடலாம். அது எல்லாமே பாப்பாவுக்கு ஒத்துக்கும். ஸோ அதனால் இப்போ we don't advise any restriction for the mother. பேபிக்கு ஒன்லி மதர்ஸ் ஃபீட், வேறு எந்த மில்க்கும் சில பேர் தண்ணி கொடுக்கலாமா, ஹனி கொடுக்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. இதெல்லாம் அவாய்ட், அதெல்லாம் வேண்டாம். தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்தா போகிறோம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக குளிப்பாட்டுறதை பற்றி பேசிட்டோம், டயட் பற்றி பேசியாச்சு. அதுக்கப்புறமா இதுதான் ஜென்ரல் லுக்கிங் ஆஃப்டர். ஸோ ரொம்ப ரூமும் ரொம்ப வார்மாக இருக்கக்கூடாது, வீட்டில் ரொம்ப கோல்டாகவும் வச்சுருக்கக்கூடாது, டெம்பரேச்சர் அடிக்குவேட்டாக வச்சுருக்கணும் பேபியை பார்த்துக்க. நன்றி.